உள்ள ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கேருந்து காஞ்சிபுரம் எப்படி போகிறதுன்றதை பார்க்க போகிறோம். நான் எங்கேருந்து கிளம்புறேன்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம கோயம்பேட்டிலேருந்து தான் காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது. தாம்பரத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இப்போது வாங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் எவ்வளோ நேரத்தில் வந்து ரீச் பண்ணலாம், இந்த ட்ராவல் எப்படி இருக்குன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இங்கே கோயம்பேட்டிலேருந்து மப்சல் போகிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் டீட்டெயில்ஸ் தான் இங்கே இப்போ ஆக்டிவேட்டில் இருக்கிறது 1 and 2 தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஊர்களுக்கு எல்லாமே தான் இங்கேருந்து பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குது. இப்போ நம்ம இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கேருந்து உங்களுக்கு நார்மல் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது, பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் ஃபஸ்ட்டு நிற்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் பஸ்ஸு. இதுவும் பாயிண்ட் டு பாயிண்ட்டுன்னும் போது உங்களுக்கு ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும். சீக்கிரமாக போகணுன்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி இது ட்ரை பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் நான் ஏறிட்டேன். டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா 70 rupees. கிளம்பிட்டோம். இங்கேருந்து 9:30க்கு கிளம்பிட்டோம். எப்போ எப்போ காஞ்சிபுரம் போகிறோன்னு பார்க்கலாம். போயிருக்கிறாங்க. பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் தான் டுவர்ட்ஸ் எப்படி போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். இப்போ லெஃப்ட் கட் பண்ணுற இந்த இடம் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கோயம்பேடு மார்க்கெட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்டுக்கு உண்டான இடங்க. இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோயம்பேடுலேருந்து வெளியே வந்த உடனே டிக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த செக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பு தாங்க. அடுத்ததா இப்போ நீங்கள் பார்க்கறது மதுரை வாயிலுங்க. ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம மதுரை வாயில் வந்துருக்கோம். மதுரை வாயில் வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:45. ஒரு நல்ல சூப்பர் ஜேர்னியாக இருக்குது, நல்ல ஸ்பீடாக போயிட்டுருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர். பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படி தாங்க இருக்கும். பாயிண்ட் டு பாயிண்ட் வேறு, நடுவில் எத்தனை தாக்கு நிற்கன்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஜேர்னி. வாங்க கண்டினியூ பண்ணலாம். இங்கேருந்து காஞ்சிபுரம் 63 கிலோமீட்டர். இங்கேருந்து மதுரை வாயில் இங்கே உங்களுக்கு எக்ஸிபிஷன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் எப்படி வந்துடும், இந்த சம்மருக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எப்படியும் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம அதை ஒரு நாள் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். திருவேற்காடு இந்த பஸ்ஸு உங்களுக்கு நடுவில் எந்த ஸ்டாப்பிங்குமே நிற்காதுங்க. நார்மல் பஸ்லலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை வாயில் நிற்கும், அங்கே திருவேற்காடில் நிற்கும். கண்டிப்பாக எல்லா பஸ்ஸும் காஞ்சிபுரத்தில் நிற்கும். அடுத்து வரப்போகிறது பூந்தமல்லி தான். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்த்தது தான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இப்போ நம்ம பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்று இருக்கோம். கோயம்பேடுக்கு அடுத்ததாக இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் நின்றது பார்த்தீங்கன்னா இந்த பூந்தமல்லி பைபாஸ் பஸ் ஸ்டாப்பில் தாங்க. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், துங்குவார்சத்திரம் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். ஸோ லெஃப்ட்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டரில் வர்றதாங்க பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு. இப்போது நம்ம இந்த ஜேர்னியை திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது இங்கே உங்களுக்கு பூந்தமல்லி பைபாஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த போர்டிங் பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. வாங்க பார்க்கலாம். நீங்கள் கோயம்பேடுலேருந்து போகிறதுக்கு இந்த 76B பஸ் அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் பூந்தமல்லியிலேருந்து உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு நிறைய பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது.
இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த 17NC பஸ்ஸு பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் போகிற பஸ்ஸுங்க. உங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 12 o'clock ஒன்று அவைலபிளாக இருக்குது. அதே நேரத்தில் 3 o'clock காஞ்சிபுரத்துக்கு ஒரு ட்ரெயின்லாம் அவைலபிளாக இருக்கும். பட் ஆனால் 3 hours 4 hours ஒரு ட்ரெயின் தான் அவைலபிளாக இருக்கும். அதை விட பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயம்பேடுலேருந்து வர்ற பஸ்ஸும் தாம்பரத்துலேருந்து வர்ற பஸ்ஸும் தாங்க. இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்ரீபெரும்புதூர் டோல்கேட்டுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்லோ பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் வேலூர் போகிறதுக்கு உண்டானதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நியூ ஒன் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி இல்லை, இந்த தடவை ரொம்பவே சூப்பராக இருந்தது ஜேர்னி. முழுக்க ரோடு பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ட்ராவலிங் வைஸில் வந்து அனுப்பே தெரியல. ஸ்பீடு வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கே இப்போ நம்ம மீனாட்சி அகாடமி, அதாவது வேலூர் பைபாஸ் கிட்ட வந்து காஞ்சிபுரம்குள்ளே போக போகிறோம். இங்கே ஸ்டார் பிரியாணி, மீனாட்சி ஹாஸ்பிட்டல்லாம் வந்த உடனே காஞ்சிபுரம் பைபாஸ் பஸ் ஸ்டாப் வருங்க. இங்கே இறங்கி நீங்கள் வேறு பஸ்ஸு பிடிக்கிறவங்களும் போகலாம். அதே நேரத்தில் நம்ம லெஃப்ட் கட் பண்ணி இந்த பிரிட்ஜு ஏறுற இடம் தான் உங்களுக்கு காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு உண்டான வழிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம காஞ்சிபுரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். காஞ்சிபுரத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வசதி அவைலபிளாக இருக்குது 6 o'clock. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து பீச் ஸ்டேஷன்லேருந்து அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஈவினிங்கில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டு அண்ட் நார்மல் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரக்கோணம் ட்ரெயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே அவைலபிளாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் ஒரு 10:30க்கு மேலே ஈவினிங் 5 o'clock வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் போக்குவரத்து மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. தாம்பரத்துலேருந்தும் கோயம்பேட்டில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காஞ்சிபுரத்துக்கு பஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது நம்ம இந்த காஞ்சிபுரம் பஸ்ஸை ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இப்போ வாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு லெஃப்டில் கட் பண்ணி நிற்கிற இந்த இடம் தாங்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. நான் இன்றைக்கி இந்த கோயிலையும் தரிசிக்கலான்னு தான் ஒரு பிளானில் இருந்தேன். அதனால் நான் இந்த பஸ்லேருந்து இறங்கிட்டேங்க. இதுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்டு தாங்க, காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்டு தான். இப்போது நான் இந்த வீடியோவை இங்கே ஃபினிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.